بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பேசினால் நல்லதை மட்டும் பேச வேண்டும். தொழுகை மாட்டோம் நோன்பு ஒரு முஸ்லீமுக்கு கடமையாகும். அதே போல் பண்பு தான் நல்ல பேச்சை பேசுவது. அப்படி பேசாட்டா அவர் முஸ்லீமே கிடையாது என்று இஸ்லாத்தின் நிலைப்பாடு. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மன் கான யோமனு பில்லாஹி வ யோமல் ஹாகிரி ஃபல் யகுல் ஹைரன் அவுலியஸ்முத். யார் அல்லாஹ்வையும் மறுமை நம்புகிறாரோ அவர் நல்லதை பேசட்டும், இல்லைனால் அவர் வாயை மூடி மௌனமாக இருக்க வேண்டும். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நல்ல பேச்சை பேசுங்கள். நம் வாழ்க்கையில் பார்த்தால் நிறைய தீய பேச்சுகளை பேசுகிறோம், பிறரை புறம் கூறுகிறோம், அவதூறு பேசுகிறோம். அதனால் நாம் நல்ல பேச்சை பேச வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நான் வாய் திறந்தால் கெட்ட வார்த்தைகளை வருது, அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வாய் மூடி மௌனமாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதே மாதிரி வேற ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், ஐயுல் முஸ்லிமீன ஹையது காலமன் சனிமன் முஸ்லிமன் மின்சானிகி வாய்திகி. முஸ்லீம்லேயே சிறந்த முஸ்லீம் என நபிகள் நாயகத்திடம் கேட்டார்கள். அவர்கள் கூறினார்கள், யாரோட நாவில் இருந்தும் கையில் இருந்தும் முஸ்லீம் பாதுகாப்பாக இருக்கிறாரோ அவர்தான் முஸ்லீம்லேயே சிறந்த முஸ்லீம். அதாவது யாரையும் கண்ணியபுரமாக திட்டாமலும் அடிக்காமலும் இருக்கிறாரோ அவர்தான் முஸ்லீம்லேயே சிறந்த முஸ்லீம். அல்லாஹு கூறுகிறான், ஐயுஹால் ஆஃபி ராமனு தக்குனுல்லாக வகவுலுஃப் கவுலன் சஹீதன். நம்பிக்கை கொண்டவரே, அல்லாஹுவை அஞ்சுங்கள், நேர்மையான பேச்சை பேசுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மக்கள் தமது மூட்டு ஒவ்வொன்றுக்காகவும் சூரியன் ஒதுக்கின்ற ஒவ்வொரு நாளிலும் தர்மம் செய்வது கடமையாகும். அதே போல்தான் தொல்லை தரும் பொருட்களை சாலிருந்து நீக்குவதும் தர்மமாகும். நாம் நல்ல பேச்சை பேசினால் ஒரு தர்மம் செய்த நன்மை நம்மளுக்கு கிடைக்கும், சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய காரியம். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டேன், அல்லாஹ் தூதரே, உங்களை கண்டான் எனது உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது, என் கண் குளிர்ச்சி அடைகிறது, அதனால் நான் எது செஞ்சால் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்று கேட்டேன். அவர்கள் கூறினார்கள், சலாத்தை பரப்பு, நல்ல பேச்சை பேசு, உறவினர்கள் கூட இணைந்து வாழு, இது செஞ்சால் நீ சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்று கூறினார்கள். யாசிபரிடம் நல்ல பேச்சை பேசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உனது வீட்டில் யாராவது தர்மம் கேட்க வந்தார் அவருக்கு ஒரு பேரிச்ச பழம் துண்டை கொடு, இல்லைனால் அவரிடம் நல்ல பேச்சை பேசு. நல்ல பேச்சை பேசுவது எப்படின்னா அதான் அவன்கிட்ட கை காலில் இருக்கல, நீ உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே, அப்படி இல்லை. என்கிட்ட இப்போ இல்லை, பக்கத்தில் யார்கிட்டையாவது கேளு, இதுதான் நல்ல பேச்சு. சிரித்து பேசலாம். நபி ஸல்லல்லாஹு அவர்களின் காலத்தில் அப்துல்லா என்பவருக்கு ஹீமார் கழுதை என்று புனைப்பெயர் இருந்தது. இதை கண்டு நிறைய பேர் அவரை புனைப்பெயர் போட்டு பேசுவார்கள், அதனால் அவர் சோகமாக இருப்பார். இதை கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் போய் சிரித்து பேசுவார், அதனால் அவரும் சிரிப்பார். நான் ஹைபர் பின் சமூரா ரலியன்ஹு அவர்களிடம் போய் கேட்டேன், நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அவர் கூட இருந்திருக்கீங்களா? அவர் சொன்னார், ராம், நான் அதிகமாக அவர் கூட இருந்திருக்கிறேன். அல்லாஹ்வின் சூரியன் உதயமாவது வரை சுபுஹோத்தோல இடத்திலிருந்து எழும்ப மாட்டார், சூரியன் உதயமான பிறகு அந்த இடத்திலிருந்து எழும்புவார். மக்கள் அறியாத காலத்தை சிரித்து பேசி கொண்டு இருப்பதை கண்டு இவர் புன்னகைத்துடன் இருப்பார்கள். அதிகமான பேசக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வெக்கம் என்பது ஈமானின் ஒரு அம்சமாகும். அதிகமான பேச்சும் கெட்ட வார்த்தைகளும் நாம் அதிகமாக சொன்னால் நயவஞ்சவர்களின் அம்சமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இதுவரை கூறி வந்த இறைவசனம் மற்றும் ஹதீஸ்களை கேட்டு
நல்லதை பேசுமாறு கூறி எனது உரையை முடிக்கிறேன். வாகுரு அவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.